வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 100 சாமி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சசி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஸ்வாசிகா தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப ப்ராக்ரஸிவான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு படம். விதவைகள் மறுமணம் அப்படின்ற ஒரு முக்கியமான டாப்பிக்கை மையமாக வச்சு தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க வந்து சின்ன வயசுலேயே தன்னோட கணவரை இழந்துட்டு தன்னோட 2 பசங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணுது. அதை வந்து தன்னோட டீனேஜ் பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் அவனால் அந்த ஏஜில் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் காலங்களும் போகுது. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ 42 வயசு ஆகுது. இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த பையனுக்கு தோணுது, ஏன் நம்ம அம்மாவுக்கு ஒரு துணை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த மறுமணம் அப்படின்றது நடந்துச்சா, அதுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது, டுவர்ட்ஸ் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலாக இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலே நடந்திருக்கு. அதை சாத்தியமாக்கின நிறைய நபர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இதை படமாக எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டு தன்னோட பசங்களை கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சா அவளை ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. இதே அந்த பொண்ணுக்கு வந்து ஆசாபாசங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணை பார்க்கக்கூடிய விதம் அப்படின்றதே ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக கிராமங்களில் இன்னும் மோசமான ஒரு வேலை தான் அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அதே கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மறுமணம் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த தடங்களும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ்லேயே அந்த சிங்கிள் மதரோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன அப்படின்றத ரொம்ப நேச்சுரலாக படமாக்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தன்னோட அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்றத ஒரு ஏஜில் அவனால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவன் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ற அந்த விஷயங்களும் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. விஜய் ஆண்டனியோட போர்ஷனும் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் சொல்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு அம்மாவை வந்து தெய்வமாக பார்க்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. பட் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மேட்டர் இருக்குல்ல, அந்த ப்ராக்ரெசிவான விஷயங்கள், இதை தாண்டி இந்த படத்தை கொண்டு போன விதம், எஸ்பெஷலி அந்த பசங்களோட லவ் லைஃபாக இருக்கட்டும், இந்த ஊர்க்காரங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்ரெசிவான படம். பட் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக அண்ட் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.